தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களைச் சிநேகியுங்கள், உங்களைச் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களைப் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களைத் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம் வாழ்வில் சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும் என்றும், நம்மை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், நம்மை பகைக்கிறவர்களுக்கு எதிராளிகளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும், நிந்தைகளை அவமானங்களை நமக்கு ஏற்படுத்துகிறவர்களுக்கு நாம் ஜெபம் செய்ய வேண்டும் என்றும் இயேசுவானவர் சொல்கிறார். ஏன் இயேசுவானவர் இவ்வாறாக நமக்குச் சொல்கிறார்? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம்போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடிச் சுற்றித் திரிகிறான். வேத வசனம் சொல்லுகிறதே, நம் எதிராளி பிசாசானவன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் காண்கிறோம். பாவஞ்செய்கிறவன் பிசாசினாலுண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதிமுதல் பாவஞ்செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமக்கு தீங்கு செய்கிறவர்களை நாம் சத்துருக்கள், துன்மார்க்கர்கள் என்று எண்ணுகிறோம். ஆனால் அது அல்லவே, அவர்களும் நம் சகோதரர் தானே.